வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா குண்டு மல்லிங்க. நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், ஒரு 3000 செடி வந்து இங்கே இருக்குங்க, 1 இயர் ஆன செடின்னு. இது தாங்க அது. இப்போ இதில் தாங்க அரும்பு கட்டியிருக்கு பாருங்கள். ஒரு 2 நாளாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன அரும்பு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இப்போ பெருசாகுங்க. இதுதான் மருந்து அடிச்சிருக்கோம். கொஞ்சம் இடையில் வந்து ஒரு நோய் தாக்குதல் அட்டாக் ஆகிடுச்சிங்க, அன்எக்ஸ்பெக்டடு. நம்மளால் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ அடித்ததுக்கப்புறம் தாங்க எல்லாமே கண்ட்ரோல் ஆகிட்டு, இப்போ பாருங்கள் அது புது துளிர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசு அரும்பு, அதாவது நம்ம வந்து அரும்பு பறிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி துளிர் வந்துடணும். இப்போ இது பாருங்கள், உதாரணம் பாருங்களேன். இப்போ இந்த துளிர் வந்து வருது இல்லைங்களா, இப்போ இந்த துளிரில் பாருங்கள் அரும்பு தெரியுதுங்களா, இந்த மாதிரி அரும்பு வரணும். அதாவது இந்த துளிர் இல்லாமல், புதுசாக பிரான்ச் இல்லாமல் அரும்பு வரும்னு பார்த்திங்கன்னா 200% வரவே வராது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்னும் ஒரு 1 இயர் ஆகிடுச்சு இல்லைங்களா, இன்னும் ஒரு 6 மாதம் போனதுக்கப்புறம் செடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆள் இடுப்பு தோள்பட்ட உயரம் வந்துடுங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரும்பெல்லாம் சரமாரியாக இருக்கும். 100-150 கிலோலாம் சரமாரியாக வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி செடி படரணும். இது ஒரே குடியில் உள்ள செடி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரே ஒரு செடி தாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி செடி படரணும், நல்லா பிரான்ச் எடுக்கணும். இந்த மாதிரி புதுசாக அரும்பு எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்தாங்க நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 50 கிலோ 60 கிலோன்றது சாதாரணங்க. சர்வசாதாரணமாக நமக்கு 50-60 கிலோன்றது வருங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரும்பாக தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அரும்பாகவே இருக்கும். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இந்த நோய் தாக்குதல் வந்துருச்சுங்க. இல்லைனா இந்த மாதமும் நல்லா ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ஈல்டு எடுத்துருக்கலாம், நல்ல ஒரு அமௌண்ட் சம்பாதிச்சிருக்கலாம். பட் எனி ஹவ் இஸ் ஓகே. நமக்கு வந்து இனிமேல் வரப்போகிற இந்த 10 நாள் மழை தாங்க. குண்டு மல்லி மழைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தாங்க. இது பாருங்கள், இப்போ இதெல்லாம் பூ வர ஆரம்பிச்சதுன்னா நமக்கு இந்த தோட்டத்துக்கே வந்து 10 பேர் இருந்தால் கூட நம்மளால் எடுக்க முடியாதுங்க. 20-30 கிலோலாம் சாதாரணமாக நமக்கு வந்துடுங்க ஒரு நாளைக்கு. அது போக பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஏக்கர் ஃபுல்லாக மல்லி தோட்டம் தான் இருக்குது. அங்கேயும் இப்போ அரும்பு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இங்கே பாருங்கள், நிறையா நண்பர்கள் வந்து மருந்து கேட்டிருந்தீங்க, என்ன அடிச்சிங்க எப்படி அடிச்சிங்கன்னு. நான் மருந்தோட ஃபோட்டோ வீடியோ எல்லாமே சேர்த்து ஒரு வீடியோ நான் வந்து என்னோடய சேனல்லே பண்ணியிருக்கேங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், நிதா ஃபார்ம் இந்தியா. அந்த சேனல் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். அந்த மருந்தோட பேரும் ஃபோட்டோவும் வருங்க. மருந்து இல்லாமல் வந்து மல்லி செடியை வந்து கொண்டு வர்றது ரொம்ப சிரமங்க. நிறைய பேர் வந்து மருந்து இல்லாமல் அடி உரம் போடாமல் நம்ம மல்லியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சா கொண்டு வர முடியுங்க. நம்ம அந்த 100 கிலோ இந்த டார்கெட்லாம் இருக்குது பாருங்கள், 100 கிலோ மல்லி 50 கிலோ மல்லியெல்லாம் அதெல்லாம் வந்து நடக்காதுங்க. ஏன்னா நம்ம வந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு நம்ம ஆவரேஜாக ஒரு 50 கிலோ மல்லிங்கிறது சாதாரணமாக வரணுங்க. இன்றைக்கி ரேட்டு வந்து 500 ரூபாங்க. இன்றைக்கி ரேட்டு, நேற்று ரேட்டு வந்து 420 ரூபா. ஏன்னா இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னாங்க ரேட்டு வந்து நல்லா செமையாக இருக்கும். நன்றி நண்பர்களே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் அண்ட் ஷேர். நம்ம சேனல் நிறையா வியூஸ் பண்ணுங்கள். இன்னும் மானிட்ரைஸ் ஆகலைங்க. மானிட்ரைஸ் ஆனால் தான் நம்மளால் வந்து ஃபர்தராக நிறையா வீடியோஸ் பண்ண முடியுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம நட்டது வந்து 5 செடிங்க. நம்ம நட்டது 5 செடி. இது எத்தனை பிரான்ச்சாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இது வந்து சும்மா இது கால்வாசி தான். இதை விட 10 மடங்கு வந்து நம்ம செடி பெருக்கும். ஏன்னா இது வந்து 15 வருஷம் நம்மளால் வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய செடிகள் இது எல்லாமே. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச்.